திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய குடும்ப நாவல் இருளும் ஒளியும். 1950களில் வெளிவந்த ஒரு தொடர்கதை. அந்த நாவலோட அடுத்த பகுதி இப்ப கேட்க போறோம். கேட்கலாமா? பகுதி 2, அத்தியாயம் 3. பாடத் தெரியுமா? மாலை 4 மணிக்கு சரஸ்வதி, சொர்ணம், ரகுபதி மூவரும் ராஜாமையர் ரயிலடிக்கு அனுப்பியிருந்த மாட்டு வண்டியில் சாவித்திரியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். வாருங்கள் அம்மா, வாங்க வாங்க என்று மங்களம் வாய் நிறைய உபச்சாரத்துடன் கூப்பிட்டு எல்லோரையும் உள்ளே அழைத்து போனாள். இவன்தான் என் மூத்த பையன் சந்திரசேகரன் என்று ராஜாமையர் தம் பிள்ளையை வரப்போகும் மாப்பிள்ளைக்கு அறிமுகம் செய்து வைத்தார். இப்படி உட்காருங்கள் மாமி என்று கூறி சீதா ரத்தின கம்பளம் ஒன்றை எடுத்து விரித்து உபசரித்தாள். சரஸ்வதியும் சொர்ணமும் அதில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். சம்பிரதாயப்படி சிற்றுண்டியும் காஃபியும் சாப்பிட்டு முடிந்த பின்பு சரஸ்வதி தன்னுடன் கொண்டு வந்திருந்த பையிலிருந்து பழம், பாக்கு, வெற்றிலை, புஷ்பம் முதலியவைகளை எடுத்து ஒரு தட்டில் வைத்தாள். பெண்ணை வரச் சொல்லுங்கள் மாமி என்றாள் சரஸ்வதி. வீணையை பொழிக்கும் அவள் குரல் இனிமையை கேட்டு சந்துரு அடிக்கடி அவளை திரும்பி பார்த்தான். சாந்தமும் அழகும் கொண்ட அந்த முகவிலாசத்தை அவன் இதுவரை பார்த்த எந்த பெண்ணிடத்திலும் கண்டதில்லை என்று நினைத்தான். ஆனால் கருணை வடியும் இந்த முகத்தை எங்கோ பார்த்த ஞாபகம் ஒன்று லேசாக அவன் மனதில் தோன்றியது. எங்கே பார்த்திருக்க முடியும்? போன வருடம் வடக்கே போய் வந்தானே, அங்கே யாரையாவது கண்டிருப்பானா? சிறிது நேரம் யோசனையில் மூழ்கி இருந்தான் சந்துரு. திடீரென்று ஏதோ நினைவு வந்தவனாக கூடத்தில் மாட்டப்பட்டிருந்த சரஸ்வதி தேவியின் படத்தை பார்த்தான் சந்துரு. அந்த முகத்தில் நிலவும் கம்பீரமும் சாந்தமும் இந்த பெண்ணிடம் ஏதோ கொஞ்சம் இருக்கிறது. அது போதாதா அவளை எழில் உள்ளவளாக காட்டுவதற்கு? சகல கலாவாணியாகிய சரஸ்வதி தேவியின் கடாட்சத்துக்கு பாத்திரமானவள் தானே இந்த பெண்ணும். வெகு அற்புதமாக வீணை வாசிக்கிறாள். அகத்தின் அழகு முகத்தில் சுடர் விடாதா? அறிவு கலை என்பது அலாதியானதல்லவா? சந்துருவின் கண்களை சரஸ்வதியின் நீண்ட நயனங்கள் சந்தித்து பூமியை நோக்கி தாழ்ந்தன. அவன் தன்னையே விழுங்கி விடுவதைப் போல் பார்ப்பதை அறிந்த சரஸ்வதி, அத்தான், பெண்ணை சரியாக பார்த்துக்கொள், பிறகு ஏதாவது குறை சொல்லாதே என்று கூறிவிட்டு முறுவளித்தாள். சந்துரு சுய நினைவு வந்தவனாக திரும்பி சாவித்ரி பெரியவர்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் செய்துவிட்டு உட்கார்ந்தாள். பெண்ணை நல்லதாக ஒரு பாட்டு பாட சொல்லுங்களேன் மாமி என்றாள் சரஸ்வதி. எங்கள் வீட்டில் யாருக்குமே நன்றாக பாடத் தெரியாதே என்று கூறினாள் சீதா சரஸ்வதியை பார்த்து. தெரியாது, சமைக்க தெரியாது, குடும்பம் நடத்த தெரியாது, பாடத் தெரியாது, பேசத் தெரியாது. இந்த தெரியாது என்கிற சொல் எவ்வளவு பேரை காப்பாற்றுகிறது? பாவம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது என்று மற்றவர்களை அனுதாபப்பட செய்வதும் இந்த தெரியாது என்கிற சொல்தான். இந்த வீட்டில் யாரோ பாட்டு கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு அத்தாட்சியாக அதோ தம்புரா வைத்திருக்கிறது. ஏன் சார், ஒருவேளை படித்து படித்து எண்ணத்தை புரட்டப் போகிறோம் என்று நீங்கள் பாட்டு கற்றுக்கொள்கிறீர்களோ என்று கேலி புன்னகையுடன் ரகுபதி சந்துருவை பார்த்து கேட்டுவிட்டு சாவித்திரியை குறும்பாக பார்த்தான். சாவித்ரி கோபத்தால் முகம் சிவக்க சீதாவை பார்த்தாள். நாளெல்லாம் வளவளவென்று அரட்டை அடித்துக் கொண்டிருப்பாயே, இப்போது என்ன ஒரே பேசாமடந்தை ஆகிவிட்டாய் நீ என்று கேட்பது போல் சாவித்ரி கோப கண்களால் தன் தங்கையை பார்த்தாள். சீதா அர்த்த புஷ்டியுடன் ஒரு சிரிப்பு சிரித்தாள். அப்புறம் ரகுபதியின் பக்கம் திரும்பி, வீணாக சாவித்திரியின் பேரில் சந்தேகப்படாதீர்கள். நான் தான் இந்த வீட்டில் பாட்டு கற்றுக்கொள்கிறவள். எனக்காகத்தான் தம்பூர் வாங்கியிருக்கிறார்கள். சாவித்ரி அதை தன் விரலாலும் தொட்டதில்லை என்று கூறிவிட்டு கழுக்கென்று சிரித்தாள். அப்படியானால் யாராவது பாட்டு தெரிந்தவர்கள் தான் 2 பாட்டுகள் பாடக்கூடாதா? என்ன சரசு, இந்த பூனையும் பாலை குடிக்குமா என்று உட்கார்ந்திருக்கிறாயே, நீதான் பாடேன். கல்யாண பெண் தான் பாட வேண்டும் என்று எந்த சாஸ்திரத்திலாவது சொல்லி இருக்கிறதா என்று ரகுபதி உரிமையுடன் சரஸ்வதியிடம் கேட்டான். பாடித்தான் ஆக வேண்டும் என்றால் கட்டாயம் நான் பாடிவிடுகிறேன் அத்தான் என்று சரஸ்வதி கூறிவிட்டு சீதாவின் பக்கம் திரும்பி, சீதா, நீ போய் தம்புரை எடுத்து வா அம்மா என்றாள்.
சரஸ்வதி பாடப் போகிறாள் என்பதை கேட்டவுடன் சந்துருவின் மனம் சந்தோஷத்தில் ஆழ்ந்தது. தம்புரை மீட்டிக்கொண்டு மெல்லிய குரலில் அவள் பாட ஆரம்பித்ததும் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் மெய்மறந்து உட்கார்ந்திருந்தனர். ஆஹா, இவ்வளவு அழகும் சங்கீத ஞானமும் உடைய பெண்ணை விட்டுவிட்டு அசலில் இவர்கள் பெண் தேடுவானேன் என்று சந்துரு நினைத்து வியந்தான். மங்களமும் அப்போது இதையே நினைத்து ஆச்சரியப்பட்டாள். கூடத்தில் மாட்டியிருந்த சரஸ்வதி தேவியின் படத்தில் இருந்தே மானிட உருக்கொண்டு இந்த பெண் வந்து உட்கார்ந்து பாடுகிறதோ என்று ஐயம் ஏற்படும் நிலையை சிருஷ்டித்து விட்டாள் சரஸ்வதி. அவள் உள்ளம் உருக பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து என்கிற பாடலை பாடிய போது எல்லோர் உள்ளமும் அந்த பக்தி பிரவாகத்தில் லயித்து அதிலேயே அழுந்தி விட்டன என்று கூறலாம். சரஸ்வதி கச்சிதமாக 4 கீர்த்தனங்கள் பாடி தம்பூரை உரைக்கில் இட்டு மூடி வைத்து விட்டு உட்கார்ந்ததும் தான் எல்லோரும் சுய நினைவை அடைந்தார்கள். நன்றாக பாடுகிறாளே, இந்த குழந்தைக்கு கல்யாணமாகிவிட்டதா என்று மங்களம் சொர்ணத்தை பார்த்து கேட்டாள். சொர்ணம் சிறிது நேரம் ஒன்றும் தோன்றாமல் பதில் எதுவும் கூறாமல் உட்கார்ந்திருந்தாள். பிறகு கண்ணீர் திரையிட, இல்லை மாமி, அவளுக்குத்தான் பகவான் ஒரு தீராத குறையை கொடுத்து விட்டானே என்றாள் சொர்ணாம்பாள். சரஸ்வதிக்கு ஏதோ குறை என்று கூறியதும் அங்கிருந்தவர்களுக்கு அது என்னவென்று அறிய ஆவல் ஏற்பட்டது. அவர்கள் அதை எப்படி கேட்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் கேட்காமலேயே சொர்ணாம்பாள் சரஸ்வதியின் கால் ஊனத்தை பற்றி மங்களத்திடம் கூறினாள். மேலும் அவள் அத்தானுக்கு அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அபிப்பிராயம் இருந்தது. தாய் இல்லாததால் குழந்தையிலிருந்தே நானும் அவளை வளர்த்து விட்டேன். அவளுக்குத்தான் கல்யாணம் செய்து கொள்ளவே இஷ்டமில்லையாம். முதலில் எல்லோரும் சம்மதப்பட்டு செய்து கொண்டு விடுவீர்கள் அத்தை, காலப்போக்கில் உங்கள் மனசெல்லாம் எப்படி எப்படியோ மாறிவிடும் என்று கூறுகிறாள். அத்தானுக்கு பாட்டு பிடிக்கிறது என்று என்னை கல்யாணம் பண்ணி கொள்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அத்தை, கொஞ்ச நாளைக்குள் அதுவும் அழுத்துவிடும். போயும் போயும் இந்த நொண்டியைத்தானா என் தலையில் கட்டி கொண்டு அழ வேண்டும் என்று அவன் மனம் சலித்து போகும். வேண்டாம் அத்தை என்று வேதாந்த பேசுகிறாள் சரஸ்வதி என்று சொர்ணாம்பாள் மங்களத்திடம் கூறினாள். சரஸ்வதி லஜ்ஜையுடன் முகத்தை கவிழ்த்து கொண்டு, என்ன அத்தை இது, போகிற இடத்திலெல்லாம் என் ராமாயணம் பெருசாக இருக்கிறதே என்று கேட்டாள். ராமாயணம் என்ன, வயது வந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்காமல் வைத்திருந்தால் காரணம் என்ன என்று தெரிந்து கொள்ள நினைப்பது எல்லோருக்கும் சகஜம்தானே என்றாள் சொர்ணாம்பாள். பெண் வீட்டாருக்கு பிள்ளையை பிடித்து விட்டது. பிள்ளை வீட்டாரின் அபிப்பிராயமும் ஒன்றாகத்தான் இருந்தது. சாவித்திரியின் சம்மதத்தை சரஸ்வதி அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். கூடத்தில் இருந்தவர்கள் ஏதோ வேலையாக வெளியே சென்றதும் சரஸ்வதி சாவித்திரியின் அருகில் சென்று உட்கார்ந்தாள். பிறகு சங்கோஷத்துடன், என் அத்தானை உனக்கு பிடித்திருக்கிறதா? சொல்லிவிடு, நான் ரகசியமாக இந்த விஷயத்தை அவனிடம் சொல்லிவிடுகிறேன் என்று சொன்னாள். சாவித்ரி மெதுவாக தலையை அசைத்துவிட்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். பெண்ணின் மன ஆழத்தை இன்னொரு பெண்ணே புரிந்து கொள்வது கடினம் என்பதை சரஸ்வதி உணர்ந்திருக்க மாட்டாள். சிலர் வெகுளியாக இருக்கிறார்கள், மனதில் ஒன்றையும் ஒளித்து வைக்க மாட்டார்கள், படபடவென்று பேசிவிடுவார். சிலருடைய மன ஆழத்தில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றன என்பதையே எவ்வளவு முயன்றாலும் புரிந்து கொள்ள முடியாது. சரஸ்வதி வெள்ளை மனம் படைத்தவள், கபடம் இல்லாதவள். சூதுவாதுகளுக்கு மனதில் அவள் இடமே கொடுக்கவில்லை. சாவித்ரி வார்த்தைகளையே அளந்து பேசும் சுபாவம் படைத்தவள். உள்ளத்தில் ஏற்படும் உணர்ச்சிகளை அப்படியே முகத்தில் காட்டி ஒரு நொடி பொழுதில் எல்லோரையும் மட்டம் தட்டி விடுவாள் அவள். பேசாமல் மௌனமாக உட்கார்ந்திருக்கும் சாவித்திரியை சரஸ்வதி கேலியாக பார்த்து, இப்பொழுது என்னிடம் ஒன்றும் சொல்ல மாட்டாய், அப்படித்தானே? அத்தானிடமே நேரில் சொல்ல போகிறாயாக்கும். சரி என்று பெருமூச்சு விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றாள். இவ்வளவு நேரமும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த பாட்டிக்கு இப்போதுதான் சந்தர்ப்பமே கிடைத்தது. இது என்னடி இது அதிசயம்? பொண்ணு பார்க்க வந்தா அவளை பாட சொல்றதைத்தான் கண்டதுண்டு, கேட்டதுண்டு. இங்க தலைகீழ் பாடமாயிருக்கே. யாரோ ஒருத்தி வர்றா, இல்லாத உறவெல்லாம் கொண்டாடிண்டு புருஷா இருக்கிறதையும் பார்க்காம பாட்டு கச்சேரி செய்யறா. இதுகளும் பேஷு பேஷுன்னு தலையாட்டுறதுகள். நன்றாகவே இல்லை.
என்று சரளி வரிசை பாட ஆரம்பித்து விட்டாள் பாட்டி. ஆனால் அவளை யாரும் சட்டை செய்வதாக இல்லை. குறை சொல்வதுதான் அவள் கூட பிறந்த குணமாயிற்றே என்று உதறிவிட்டு மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அத்தியாயம் 4. அவளுக்கு எவ்வளவு சுதந்திரம்! பிள்ளை வீட்டார் ஊருக்கு புறப்பட்டு சென்ற பிறகு அந்த வீட்டு சாப்பிடும் கூடத்தில் ஒரே இரைச்சலும் சிரிப்புமாக இருந்தது. எப்பொழுதும் பிறருடைய குற்றம் குறைகளையே சிலர் ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். தங்களுடைய ஒரு சிறு குறை கூட அவர்கள் மனதில் படுவதில்லை. ஆமாம், என்ன பிரமாதமாக வீடு கட்டி விட்டான், 3/4 அடி சுவர் வைத்து சேற்றை பூசி ஒழுங்கு பண்ணி விட்டானாக்கும் என்று வாடகை வீட்டில் இருந்து கொண்டே வீடு கட்டுகிறவர்களை பழிக்கும் சுபாவம் உடையவர்களை நாம் தினமும் சந்திக்கிறோம். எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் பிறரை பழிக்கும் சுபாவம் உடையவள் சாவித்திரி. எவ்வளவோ அருமை பெருமையுடன் வளர்க்கும் பெற்றோரிடமே அவளுக்கு குறைகள் உண்டு. அன்றும் வழக்கம் போல் சாப்பிட்டுக் கொண்டே ஆரம்பித்தாள் சரஸ்வதி. நானும் தான் பார்க்கிறேன், அந்த பெண் சரஸ்வதிக்கு என்ன அவர்கள் வீட்டில் அவ்வளவு சுதந்திரம்? வெட்கம் இல்லாமல் காலை சாய்த்து கொண்டு இவள் பெண் பார்க்க வரவில்லை என்று யார் அழுதார்கள்? ஆமாண்டி அம்மா, நானும் கவனித்தேன். அத்தான் அத்தான் என்று வயசு வந்த பிள்ளையோடு என்ன குழாவல் வேண்டி இருக்கிறதோ என்றாள் பாட்டி. சாதாரணமாக ஏதாவது அகப்பட்டால் கூட கண், காது, மூக்கு வைத்து பேசுபவள் ஆயிற்றே பாட்டி. பேத்தியிடம் அதிக வாஞ்சை கொண்டவள் அவள். இந்த விஷயத்தில் மங்களத்துக்கும் பாட்டிக்கும் பல தகராறுகளும் சண்டைகளும் கிளம்புவது அந்த வீட்டில் சர்வ சகஜம். சிறு குழந்தை மாதிரி உனக்கு யார் பேரிலாவது ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த புத்தியை விட்டுவிடு சாவித்ரி என்று சந்துரு சாவித்திரியை அதட்டி கூறி அவளை கண்டித்தான். என்னடா அப்படி சொல்லிவிட்டேன்? நீ பிரமாதமாக அவளுக்கு பரிந்து கொண்டு கிளம்புகிறாயோ என்று வெடுக்கென்று கேட்டு அவனை பொசுக்கி விடுவது போல் நிமிர்ந்து பார்த்தாள் சாவித்திரி. கிளம்புகிறது என்ன? உள்ளதை சொன்னால் உனக்கு கோபம் பொத்து கொண்டு வருகிறதே. பிறருடைய குறைகளை பற்றியே நீ பேசிக் கொண்டிருந்தால் உன்னிடம் எவ்வளவு குறைகள் இருக்கின்றன என்பதை உனக்கு ஆராய்வதற்கே பொழுதில்லாமல் போய்விடும். இனிமேல் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் சரஸ்வதியும் ஒரே வீட்டில் இருக்க வேண்டியவர்கள். இருவரும் ஒருவர் மனதை ஒருவர் அறிந்து பழக வேண்டியவர்கள். அப்படி இல்லாமல் சண்டை பிடித்துக் கொண்டு நின்றால் நன்றாக இருக்குமா சாவித்ரி என்று இதுவரையில் மௌனமாக இருந்த ராஜாம் ஐயர் பெண்ணை அன்புடன் கடிந்து கொண்டார். அதிக அவசியம் நேர்ந்தால் அன்றி அவர் பேச மாட்டார். தாய்க்கும் தம் மனைவிக்கும் ஏற்படும் மனஸ்தாபங்களை கூட அவர் காதில் போட்டுக் கொள்வதில்லையே. ஒரு குடும்பத்தில் எஜமானனுடைய நிலைமைதான் மிகவும் பரிதாபமானது. ஏனெனில் மாமியார் மருமகள் சண்டையில் யாருக்கு சமாதானம் கூறுவது என்பது மிகவும் கடினமான பிரச்சனை. பெற்று வளர்த்து நான் கஷ்டப்பட்டது எனக்கல்லவா தெரியும். நேற்று வந்தவள் வைத்தது சட்டமாகிவிட்டது இந்த வீட்டில் என்பாள் மாமியார். அன்பும் ஆதரவும் வேண்டுமென்று பெற்றோர் உற்றோரை எல்லாம் விட்டுவிட்டு இவரே கதி என்று வந்திருக்கிறேனே, என் மனசை ஏன் இப்படி புண்ணாக அடிக்கிறார்கள் என்பாள் மருமகள். பெற்ற தாயும் வாழ்க்கை துணைவியும் குடும்ப தலைவனது அன்புக்கு பாத்திரமானவர்கள். இது கடினமான பிரச்சனை தானே. நாளடைவில் பாட்டியின் சண்டை சச்சரவுகள் சகஜமாகிவிட்டன. மங்களத்தின் மனம் மரத்து போய்விட்டது. 2 வேளை சாப்பாடு ஜீரணமாகிற மாதிரி மாமியாரின் கடும் சொற்களையும் ஜீரணித்துக் கொண்டாள் மங்களம். தாய்க்கு ஏற்பட்டிருந்த சகிப்பு தன்மையில் ஓர் அணு அளவு கூட சாவித்திரிக்கு இல்லை. அவள் குழந்தை பருவத்தில் பாட்டியும் அம்மாவும் சண்டை பிடித்துக் கொண்டதெல்லாம் பசுமரத்தாணி போல் சாவித்திரியின் மனதில் பதிந்து போயிருந்தது. பாட்டி அம்மாவை ஓட ஓட விரட்டிய மாதிரி அவளும் விரட்டினாள். எடுத்ததற்கெல்லாம் அடம் பிடித்தாள். அதை பாட்டியின் சலுகையால் சாதித்துக் கொண்டாள். ராஜாமையர் சாவித்திரியை கடிந்து கொண்ட பிறகு சிறிது நேரம் எல்லோரும் மௌனமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சாவித்திரிக்கு கோபம் என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருந்தார்கள். கடுகடுவென்று முகத்தை வைத்துக் கொண்டு குனிந்த தலை நிமிராமல் அவள் உட்கார்ந்து சாப்பிடுவதை பார்த்த சீதா, யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, எனக்கு சரஸ்வதியை ரொம்பவும் பிடிக்கிறது. சிரித்து சிரித்து கபடமில்லாமல் பேசுகிறாளே என்றாள். உனக்கு யாரைத்தான் பிடிக்காது? எல்லோரையும் பிடிக்கும் என்று ஆத்திரத்துடன் கூறிவிட்டு சாப்பிடும் தட்டத்தை நக்கென்று நகர்த்தி கொண்டே அவ்விடம் விட்டு எழுந்தாள் சாவித்திரி. இதுவரையில்
இவர்கள் சச்சரவில் தலையிடாமல் இருந்த மங்களம் சலிப்புடன், என்ன சண்டை இது? சாப்பிடுகிற வேளையில் அரட்டை அடிக்காமல் ஒரு நாளாவது சாப்பிடுகிறீர்களா என்று கோபித்துக் கொண்டாள். அதற்கு மேல் எல்லோரும் கப்பு சிப்பென்று அடங்கிவிட்டார்கள். ராஜமையர் வெற்றிலைக்கு சுண்ணாம்பை தடவியபடி சமையல் கட்டில் வந்து மங்களத்தின் எதிரில் உட்கார்ந்து கொண்டார். சிறிது நேரம் பொறுத்து, வர வர உனக்கு என்னை கவனிக்கவே அவகாசம் இல்லாமல் போய்விட்டது மங்களம். சாப்பிட்டு கை அலம்புவதற்கு முன்னாடியே தயாராக வெற்றிலை மடித்து வைத்துக்கொண்டு கேமரா அறையில் வந்து நிற்பாயே. இப்பொழுது என்னடாவென்றால், பாக்கு, வெற்றிலை, சுண்ணாம்பு மூன்றையும் தேடி நானே எடுத்து போட்டுக்கொண்டு உனக்கும் தட்டில் வைத்து கொண்டு வந்து கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று பாதி நிஷ்டூரமாகவும் பாதி கேலியாகவும் கூறினார். மங்களமும் பொய் கோபத்துடன் அவரை பார்த்து, நாளைக்கு மாப்பிள்ளை வரப்போகிறான், பிறகு நாட்டு பெண்ணும் வரப்போகிறாள். இன்னும் உங்களுக்கு நான் நடுங்க வேண்டுமா? நடுங்கி செத்ததெல்லாம் போதாதா என்று கேட்டாள். பார்த்தாயா மங்களம், அப்பொழுதே சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். குழந்தைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏகப்பட்டதாக தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எதிரில் பேச வேண்டாம் என்று பேசாமல் இருந்து விட்டேன். பிள்ளைக்கும் அவனை சேர்ந்தவர்களுக்கும் சாவித்திரியை மிகவும் பிடித்து விட்டதாம். என் பெண்ணின் சம்மதத்தை கேட்டுவிடு என்றார் ராஜமையர். மங்களத்துக்கு இப்பொழுது நிஜமாகவே கோபம் வந்தது. சின்ன வயசிலிருந்தே செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டீர்கள் உங்க பெண்ணை. நான் என்ன கேட்கிறது அவளை? அவள் ஏதாவது என்னை மதித்து பதில் சொல்லுவாளா? நீங்களே போய் கேளுங்கள். முதலில் அவளுக்கு பிடித்தாக வேண்டும், அப்புறம் உங்கள் அம்மாவுக்கு பிடிக்க வேண்டும். மங்களம் இந்த வார்த்தைகளை உரக்கவே சொன்னாள். பாட்டியோ பலகாரம் எல்லாம் முடிந்து கூடத்தில் ஊஞ்சலில் படுத்து அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தாள். ஆகவே மாமியாரை பற்றி இரண்டொரு வார்த்தைகள் நிஷ்டூரமாக பேச முடிந்தது. நம் காலத்தை போல் இல்லையே. பெண் பார்ப்பதற்கு பிள்ளை வீட்டார் போவார்களே தவிர பிள்ளையை அவ்வளவாக அழைத்து போகும் வழக்கம் இருந்ததில்லை. பெரியவர்கள் பார்த்து செய்து வைத்த கல்யாணங்களில் 100 அழகாகவே அமைந்தன. பிள்ளைக்கு 15 வயதும் பெண்ணுக்கு 9 வயதும் என்று பார்த்து செய்த கல்யாணங்களில் 70 வயது வரையில் தம்பதிகள் அந்யோன்யமாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் மனசுக்கு பிடித்திருக்கிறதா என்று 1000 தடவை பெண் பிள்ளை சம்மதத்தை கேட்டு நடத்தும் கல்யாணம் 100க்கு 90 நான் நீ என்று சச்சரவுடன் வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று ராஜாமையர் கூறினார். அப்பொழுது சமையலறை பக்கம் வந்த சந்துரு தாயை பார்த்து, ஏமா, நீ அப்பாவை முதலில் பார்த்துத்தான் கல்யாணம் பண்ணி கொண்டாயா என்று விஷமச் சிரிப்புடன் கேட்டான். ஏண்டா, எனக்கு என்ன குறைச்சல்? பாட்டி காதில் விழுந்தால் உனக்கு பிடித்திருக்கிற சனியை விடுவித்து விடுவாளே. கருப்பாக இருக்கிறேன் என்று தானேடா கேலி செய்கிறாய்? யானை கருத்தால் 1000 பொன் என்று சொல்லுவார்கள். ஆண் பிள்ளை எப்படி இருந்தால் என்ன, புருஷ கம்பீரம் என்பது ஒன்று இருந்தால் போதும் என்றார் ராஜமையர் தன் மீசையை தடவியபடி. மங்களம் முகத்தை தோளில் இடித்துக்கொண்டு, போகிறது, இந்த மட்டும் பழமொழியை சொல்லியாவது ஆறுதல் அடைகிறீர்களே. பிள்ளையும் பெண்ணும் என் நிறத்தை கொள்ளாமல் இருந்திருந்தால் உங்கள் பெண்ணுக்கு வரன் தேட காலுக்கு விளக்கெண்ணெய் தான் போட்டுக் கொள்ள வேண்டும் நீங்கள் என்று ஒரு போடு போட்டாள். அதான் நான் கருப்பு என்று அந்த நாளில் உன் வீட்டார் என்னை கொஞ்சமாகவா ஏசினார்கள்? உன் அத்தை கூட பலாச்சுளை மீது ஈ உட்கார்ந்த மாதிரி என்று எனக்கும் உனக்கும் பச்சை பூசும் போது பந்தலிலேயே சொல்லவில்லையா மங்களம்? ஐயோ, எனக்கு நாளிகை ஆகிறது. தடித்தடியாய் அதுகள் தின்றுவிட்டு ரேடியோ கேட்க போய்விட்டதுகளே. போதா குறைக்கு நீங்கள் வேற எதையாவது பேசிக்கொண்டு என்று கூறிவிட்டு மங்களம் அடுக்கலையை சுத்தம் செய்வதில் முனைந்தாள். இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.